ஓகே, ஓகே. ஃபைட் சீன் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த பேஸ் பண்ணி இது ஸ்டோரி போகுது? இந்த வில்லனை சண்டை போட்டாங்களா தான் லீடு ஏதாச்சும் கொடுக்குது? லீடு. காட்லான் எப்படி போகுது? படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. மார்க்கோ படம் டைரக்டர் தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. படம் எப்படி சார்? படம் எப்படி இருக்கு காட்லான்? ஓகே. படம் எதை பேஸ் பண்ணி போகுது? நல்லா இருக்கு படம். காட்டாளன் படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஆண்டனி ஹீரோ, அவர் வந்து மலையாள ஹீரோ. அவர் நிறைய படமும் இதே மாதிரி தான் நடிச்சிருப்பார். இதே அதுக்கு முன்னாடி ஒரு படங்கள் வந்து ஒரு போட்லேயே தான் நடக்கும் அந்த கதை. அந்த அந்த கதையிலையும் இதே மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்குங்க ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த டைரக்டர் தான் இந்த படமும் பண்ணியிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் போன பாட்டில் வந்து ரொம்ப வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பாட்டில் அந்த அளவுக்கு வயலன்ஸ்லாம் இல்லை. ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சில சீன்ஸ் வந்து நம்ம நம்ம பார்க்குறப்ப புஷ்பா படம் பார்க்குற மாதிரியே தாங்க. புஷ்பா படத்தில் வந்து சந்தனக்கடத்த அந்த இதை கடத்திட்டு இருப்பாங்க. பட் இதில் வந்து தந்தத்தை கடத்தாங்க. யானையோட தந்தத்தை வந்து கடத்துறாங்க. அந்த இது வந்து 2 நாளைக்கு முன்னே வந்திருக்குது. ஆனால் ஏன் தான் இந்த மக்கள் இதுக்கு படம் ஆதரவு தரலான்னு இருக்காங்க. ஒரு சீனுமே சூப்பராக இருக்குதுன்னா, இது எது பேஸ் பண்ணி வருதுன்னா, மறைமுகமாக சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்கார் இல்லைங்களா, அவரை பேஸ் பண்ணி வருது இது மறைமுகமாக இந்த ஃபுல் படமும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து புஷ்பா படத்தோட சாயலில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். படம் எப்படி இருக்குது காட்டலாம்? நல்லா இருக்கு படம். ஓகே. படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. யானைக்குன்னு ஒரு கிரேடு ஏ கிரேடு மாதிரி வந்து அந்த யானையிலேருந்து அப்படியே எடுத்து கொண்டு வந்து விற்கிற மாதிரி தான் இருக்கும். அது பல கோடிக்கு போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த நம்ம கேஜிஎஃப்ல அந்த பதவிக்கோசரம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தன் வந்து கீழேருந்து மேலே வந்து அந்த அந்த பதவிக்கோசரம் வந்து நாம் விற்றாதான் நம்ம அந்த இடத்துல போய் உட்கார முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லலாம். இல்லை நெப்போட்டிசம்லாம் நிறையா இருக்கும். பட் ஆனால் இதில் நெப்போட்டிசம் இருக்காது. அது ஈஸியாக யார் வந்து அந்த தந்தத்தை வந்து விற்கிறாங்களோ, ஈவன் அதிகமாக விற்கிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த இதுக்கெல்லாம் தலைவன் மாதிரி காட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வில்லன் ஆகட்டும், இதில் ஹீரோவுக்கு கூட அப்படி ஹைப் இருக்காது, வில்லனுக்கு அப்படி ஒரு ஹைப் இருக்குது. வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் அவரு தான் வில்லனு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்னவொடனே யானையோட தந்தத்தை கடத்துற மாதிரி தான் படம் ஆரம்பிக்குது. காட்டலான் படம் எப்படி இருக்கு? எதை பேஸ் பண்ணி கதை போகுது? இந்த யானை தந்த ஸ்மக்லிங் மாதிரி தான். அந்த தந்தத்தை வச்சு தான் புஷ்பா படம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். புஷ்பா அது வேற இது வேற. ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஆக்ஷனாக இருக்கு. புஷ்பா அது வேற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் எங்கேயாச்சும் லேக்கிங் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கியாக தான் இருக்கும். மற்றபடி செகண்ட் பொருளாக சூப்பராக இருக்கு. படத்துக்கு வந்தீங்கன்னா ஆக்ஷன் மட்டும்தான். ஃபேமிலியாக என்டர்டைன்மெண்ட் வர முடியாது. பேச்சுலராக வந்து பார்ப்போம். லீடு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? லீடு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன வேணாம் படத்தை வந்து பார்ப்போம். நிறைய கதையை வந்து உள்ள புகுத்து வச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒன்லைன் தான். அந்த யானை தந்தத்தை வச்சு எப்படி விற்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் பண்ணுறாங்க, இதுக்கு நடுவில் யார் யாரெல்லாம் மீடியேட்டரு, அதுக்கு மெயின் ஹெட் யார் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அப்படி இந்த மாதிரி மியூசிக் வந்து நம்ம மார்க்கோவிலே பார்த்துருப்போம். ஒரு மாதிரி காதில் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த படத்துலேயும் வந்து அவரே நடிச்சிருக்கலாம். அந்த மார்க்கோவில் நடித்த ஹீரோவே நடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மாசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹீரோ வந்து நாம் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் தான் மலையாள படத்தில் மாசாக நாம் பார்த்துருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த அவர் நடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே நினைக்கிறேன். அதுல இருந்து எப்படி தந்தம் எப்படி சேவ் பண்றாங்க, எப்படி இது பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் கதையே. சொல்ல போனால் ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. நடுவில் ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் லேக்கிங் இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி படம் ஒன்றும் அவ்வளோவா நல்லால அப்படின்ட்டு சொல்ல முடியாது. செம்ம ஹைப்பில் போகுது படம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபு ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் மாதிரி தான் இருக்குது செகண்ட் ஹாஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். மியூசிக்கு அவர் பேர் தெரியல. மியூசிக் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு டைம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த மியூசிக் டைரக்டரு. கன்னட ஒரு இப்போ இருக்கிற தமிழ் படம் இப்போ ரீசெண்டாக தான் நல்லா போயிட்டு இருக்குது. சூர்யாவது கருப்பு அந்த படம் தான் நல்லா போயிட்டு இருக்குது தமிழ் படத்துலேயே. பார்த்தீங்கன்னா ஒரு கன்னடா படமாகட்டும் மலையாள படமாகட்டும் அதுதான் ஹைப்பில் ஓடிட்டு இருக்கு. இந்த கருப்பு படம் வந்ததுனால தான் இந்த படம் போகலையோ அப்படின்ட்டு ஒரு இது ஆகுது. படம் நல்லா இருக்கு. ஏன் படம் எப்படி காட்டலான்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சுனில் தான் இந்த படத்தோட ஸ்டீல் ஸ்டோரிங்காக இருக்கார். ஐ மீன் வில்லனாக வந்து நம்ம தமிழ் படத்தெல்லாம் வந்து நிறையா வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மார்க் ஆண்டனியில் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ஐ மீன் தெலுங்கு, மலையாளம் இவனுங்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து சுனில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வந்து டம்மியாக காட்டாமல் ஒரு ஹீரோவுக்கு வந்து வில்லன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி வந்து சுனிலை காட்டி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பண்ணியே போயிட்டு இருக்குது. அடுத்து என்ன நடக்குது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எமோஷனில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எமோஷன்ட்டுன்னு சொல்கிறதா அடுத்து நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்ட்டு சொல்கிற மாதிரியே போயிட்டு இருக்குது இந்த படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து பார்க்குறது அவ்வளோ பெட்டராக இருக்காது. காட்டான் படம் எப்படி இருக்கு? நல்லா எதை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்குது? காட்டில் இந்த தந்தத்தை எடுக்கிறாங்க. அது மூலிமா புஷ்பா படம் மாதிரி இது ஒரு கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மீடியமாக இருக்குங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா எதை பேஸ் பண்ணி போகுது? அது இந்த தந்தம் கடத்துறது ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி தான். புஷ்பா படம் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட புஷ்பா படம் அதே மாதிரியே தான் வருது. இது இப்போ தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. படத்தை வந்து ஃபைட் வந்து நல்லது. ஃபேமிலி உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலி வயலன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. பட் அந்த ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட கேமியோ ரோலு நம்ம லோகேஷ் கனகராஜ் வராரு. அவர் நம்ம போஸ்டரில் ரிவீல் பண்ணிட்டாங்க. அவர் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிட்டாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் மெயின் ஹெட் மாதிரி காமிக்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம புஷ்பா 1 நம்ம இதே மாதிரி தான் பார்த்தோம். நார்மல் அந்த யாரெல்லாம் ஹெட்டுன்னு தெரியவே தெரியாது. பட் ஆனால் செகண்ட் பார்ட்டில் வந்து யார் ஹெட்டு எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திருக்காரு அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. மற்றபடி ஃபேமிலியோட பார்க்கலாம். அதே மாதிரி புஷ்பா படம் மாதிரி நான் ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஒரு 10 நிமிஷம் வந்து சரி அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் போக போக பார்த்தா புஷ்பா பட சாயல்னே சொல்லலாம். அதில் வந்து சந்தன கட்டைங்களாங்க, சந்தன கட்டையை கடத்துற மாதிரி அதில் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யானையை கொன்று யானையோட தந்தத்தை எப்படி விற்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க அதை பேஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கேயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக இருக்குதுங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி. செகண்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி. ரேட்டிங் இதுக்கு யாராவது கேமியோ ரோல் வராங்களா? கடைசியில் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு படம் முடியும் போது ஒருத்தர் அவர் தான் வர்றாரு. பார்ட் செகண்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி வருது நான் நினைக்கிறேன். லீடு கொடுக்குறாங்க. பார்ட் செகண்டுக்கு இது எண்டுன்னு போட்டு திஸ் இஸ் நாட் எண்டுன்னு போட்டுருக்காரு. செகண்ட் பார்ட் வருங்கிற மாதிரி கொடுக்குறாரு. பட் இதுலேயும் அந்த மாதிரி ஒரு செகண்ட் பார்ட் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் நான் பார்த்தேன். லீடு வந்து அடுத்த பார்த்துக்கு தான் லீடு வந்து லோகேஷ் கனகராஜ் தான் வந்து லீடு கொடுத்துருக்கேன். இப்போ புதுசாக ஒருத்தன் வந்துக்கிறான், அவனை என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது பார்க்குறப்ப அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு மலையாள யூனிவர்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் மாதிரி மலையாள யூனிவர்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம், வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்கலாம், போரெல்லாம் அடிக்கல. செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல விறுவிறுப்பாக போகுது. ஹீரோ நல்லா ஃபைட்டு செம்மையாக அடிக்கிறாரு. பார்க்கலாம் படம் பார்க்கலாம். தமிழ் ஹீரோயின்ஸ் யாராக இருக்காங்க படத்தில்? அதான் இந்த பொண்ணு, இந்த கழுவேத்தி முருகன் ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் வரல, அந்த பொண்ணு கடைசியில் ஒரு 1/2 hour வராது. ஃபைனலில் இந்த கிளைமேக்ஸ் அந்த பொண்ணு தான் வந்து படத்தையே அந்த பொண்ணு முடிச்சு கொடுத்துருக்காங்க. போரில் அடிக்கல படம். இந்த சம்மருக்கு ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக உட்காந்து பார்க்குற அளவு தான் இருக்குது. பார்க்கலாம். ஃபைட்டை விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ட்ரீட். ஹீரோயின் கடைசி ஒரு 30 minutes இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா இது ஹீரோ வந்து தந்தத்தை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம், மணிக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு 2 நிமிஷம் வராங்க. அடுத்து கேமியோ ரோல் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வராரு.
தி எண்டுன்னு போட்டதுக்கப்புறம் சரி முடிஞ்சிச்சின்னு வெளியில் வந்தால் லோகேஷ் கனகராஜ் இன்ட்ரோ வருது. பார்த்தா கேமியோவில் நெக்ஸ்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி 2 நாளைக்கு மேலே ஆகுது. பட் ஆனால் கூட்டங்கள் எதுவும் இல்லாதனால நேற்று நேற்றும் முந்தா நேற்று வந்து ஷோஸ்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி தான் வந்து படமே நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக அலைஞ்சே டயர்ட் ஆகி போயிட்டோம். பட் ஆனால் இந்த படங்கள் பார்க்குறதுக்கு ஒர்த்தான நீங்கள் கொடுத்த காசுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒர்த்தாக இருக்கும். மறக்காமல் உட்காந்து பக்கத்தில் இந்த தேட்டர்லாம் உட்காந்து பார்க்கறதுனா பாருங்கள் கண்டிப்பாக. ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து 10க்கு ரேட்டிங் நான் அடக்க விரும்பல. ஓவரால் நான் 10க்கு அடக்க விரும்பல. அவ்வளோ சூப்பராக இருக்குது.